ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்ம என்டிபிசி ரீசனிங் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 10 இம்பார்ட்டன்ட் ரீசனிங் கொஷின்ஸ், ஓகேங்களா? எல்லாமே 10 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் ஃபைட்டர்ஸ். ஐ எம் டேம் ஷூர் அபவுட் தட். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஷின்ஸை வந்து நான் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஓகேங்களா? இது எல்லாமே கேட்டிங்கன்னா என்டிபிசியில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா? வேறு எந்த கொஷினுமே நான் எடுக்கல. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏன் எடுக்கிறேன்னா, உங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த சைக்காலஜி உங்களுக்கு கண்டிப்பாக யூட்டிலைஸ் ஆகும் எக்ஸாமில். ஸோ அந்த பேஸ்ட் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கோம் ஃபைட்டர்ஸ். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் நோ நீட் டு வரி. நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே வீடியோஸ் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? லெட்ஸ் see it ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இஃப் 1 இஸ் ஆடட் டு எவ்ரி ஈவன் நம்பர், அதாவது ஈவன் நம்பர் இருக்கிறதெல்லாம் +1 பண்ணுறாங்க, ஓகேங்களா? தென் 1 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆட் நம்பர். ஓகே, ஸோ ஆட் டிஜிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா -1 பண்ணுறாங்க, ஓகேங்களா? சூப்பர் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரு. ஸோ ஆட் நம்பரை -1 பண்ணோம், அப்போ 4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர், 6 இருக்குது. 6 வந்து ஈவன் நம்பரு, அப்போ +1 பண்ணுறோம், 7. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 இருக்குது, 2 ஈவன் நம்பரு, +1 பண்ணால் 3. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 ஆட் நம்பரு, -1 பண்ணால் 0. தென் 8 இருக்குது. ஸோ 8 வந்து ஈவன் நம்பரா, +1 பண்ணால் 9. அதுக்கப்புறம் 6 இருக்குது, 6ம் ஈவன் நம்பர் தான், +1 பண்ணால் 7. அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ், 4 இருக்கா, அதை +1 பண்ணால் 5. தென் 3 வந்து ஆட் நம்பர், -1 பண்ணால் 2, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கொஷின் மட்டும் பார்க்குறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் மோர் தென் ஒன்ஸ் இந்த நியூ ஃபார்ம்டு நம்பர்? அதாவது இந்த நியூவாக ஃபார்ம் ஆயிருக்கலாம், இந்த நம்பரில் எந்த நம்பர், அதாவது எதனா ஒரு நம்பர் அடிக்கடிக்கு வந்திருக்கா, ரிப்பீட் ஆயிருக்கா, ஒரு தடவைக்கு மேலே வந்திருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி உங்களுக்கு எதனா நம்பர் தெரியுதா? எனக்கு வந்து 7 மட்டும் தெரியுது. வேறு எதனா தெரியுதா ஃபைட்டர்ஸ்? நல்லா பாருங்கள், எதுவும் தெரியல. ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் வந்திருக்கு, அதுவும் 7, ஓகேங்களா? 7 மட்டும் 2 டைம் வந்திருக்கு. ஆப்ஷன் 3, ஒன்லி 1 நம்பர் இஸ் ரிப்பீட்டட் அகெயின், ஓகேங்களா? அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின், ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், நம்பர் அனாலஜி கொஷின். ஓகே, ஸோ என்ன லாஜிக் இருக்கும் ஃபைட்டர்ஸ், கண்டுபிடிக்கிறீங்களா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி இதை சால்வ் பண்ணுறேன்னு பார்ப்போமா? சிம்பிள், டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போமா? 81 ஒரு 52. ஸோ ஃபைட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் எடுத்தால் என்ன வருது? இங்கே ஒரு 9, அதுக்கப்புறம் 2, ஸோ 29 வருதா? எஸ், 29 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் வே 72லேருந்து நம்ம 29 ஆட் பண்ணி பார்ப்போம், 101 வருதான்னு பார்ப்போம். 1 1 10 101. ஸோ வருது ஃபைட்டர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து 29 ஆட் பண்ணால் செகண்ட் நம்பர் வருது, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் 29 இஸ் ஈக்குவல் டு செகண்ட். ஸோ அப்படி நம்ம எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போவோமா? ஸோ 9 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3ல் தான் வரும். பட் யூனிட் டிஜிட் படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் படி பார்த்தா வருமா ஃபைட்டர்ஸ்? வரும். ஏன்னா இங்கே 4 வந்துருக்குல்ல, 9 5 ஆட் பண்ணால் 4 வரும்ல. அப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 75. ஓகே, 75 ஒரு 29. ஸோ இங்கே 4 1, ஸோ 104 இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ், நீங்கள் இந்த யூனிட் டிஜிட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூனிட் நம்பர் வச்சு நம்ம வந்து ஈஸியாக நிறைய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்லாம் நீங்கள் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக உங்கள் யூனிட் நம்பர் வந்து மேட்ச் ஆகுதுன்னா அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? சூப்பர். தேர்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம லாஜிக் படி போவோம். Pலேருந்து Q பாருங்கள் ஃபைட்டர்ஸ், +1 பண்ணுறாங்க. அப்போ Qலேருந்து Rக்கு பாருங்கள், +1 பண்ணுறாங்களா? எஸ், +1 பண்ணியிருக்காங்க. Lலேருந்து M பாருங்கள், +1. ஸோ அப்போ Uலேருந்து U 0, Uலேருந்து V கொடுத்துருக்கணும். பட் இங்கே UA திருப்பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் தேர்ட் கொஷின், ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். ஓகே, ரேங்க் பேஸ்டு கொஷின் ஃபைட்டர்ஸ், ஈஸி தான், ரொம்ப வரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ கொஷின் ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன். ஆல் 105 ஸ்டூடெண்ட்ஸ்
in the class are standing in a row facing north. Okay, Ravi is 49th from the right. ஓகேங்களா, ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ இப்போ ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 49 யார் இருக்காரு, ரவி இருக்காரு. ஓகே, தென் வைல் ஸ்ருதி இஸ் 38 ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு. அப்போ லெஃப்ட் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 38 யார், ஸ்ருதி இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஹவு many people stand between ரவி அண்ட் ஸ்ருதி. ஸோ ஈஸி ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியல. என்ன ஃபார்முலா, மிடில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா படி போடும்போது டோட்டல் என்ன ஃபைட்டர்ஸ் 105 மைனஸு ரைட்டு லெஃப்ட் ஆட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒரு 15 வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 37 வச்சுங்க, அப்போ 87. ஸோ 87. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 87 105 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருது, இதில் ஒரு 13, அது ஒரு 5, 18 வருது ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ 18 இருக்கான்னு பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள், மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். 6லேருந்து 9, ஸோ 9லேருந்து 15. ஓகே, ஸோ 6 9க்கு 9 3 டிஃப்ரென்ஸ் வருது. தென் 15 இதுக்கு வந்து 6 டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 24 9 டிஃப்ரெண்ட் வருதா. ஓகே, எல்லாமே 3 3 ஆட் பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். அப்போ நெக்ஸ்ட் 12 தான் இருக்கும், 36. ஸோ நெக்ஸ்ட்டு 15 ஃபைட்டர்ஸ். ஸோ 36லேருந்து 15 ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ், ஆப்வியஸாக 51 தான். ஸோ 51 இருக்கான்னு பாருங்கள். 51 எங்கே பாருங்க, மறைச்சிட்டு இருக்கா. எஸ், ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஓகேங்களா, வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ், உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா. ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் பாருங்கள், எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இந்த மாதிரி கொஷின் பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 4 6 7 பேர் இருக்காங்க, சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். ஓகேங்களா, ஸோ 7 பேர் தானே, 2 4 6 7 பேர். ஓகேப்பா, இப்போ கொஷின் டைரெக்டாக ரீட் பண்ணலாமா. பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி. சிக்கு செகண்ட் ரைட்டில் வந்து பி இருக்காரு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. அதாவது இது 1, இங்கே 2 3. அப்போ ஈயோட பொசிஷன் இது தான். ஸோ ஈயோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டி இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி அண்டு ஏ. ஓகேங்களா, ஸோ அப்போது 3 பேரும் ஒன்றா வர மாதிரி இங்கே தான் போட முடியும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஜியும் வரலாம் ஏவும் வரலாம், அதேமாதிரி இங்கேயும் ஜி வரலாம் ஏ வரலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு அதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஃப் இஸ் அ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஜின்னு வருது. ஸோ அப்போ இங்கே ஜி இருந்தால் செகண்ட் லெஃப்ட்டு போட முடியுமா, வராது. அப்போ இங்கே தான் ஜி இருக்கணும். அப்போ கரெக்டாக இங்கே தான் எஃப், இங்கே ஜி கன்ஃபார்மு. அப்போ ஏ இங்கே வராது. தென் ஏ எங்கே வரும்னு பிரவீன் கேட்டிங்கன்னா இங்கே தான் ஏ வரும். ஓகேங்களா, ஸோ ஏ அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், எல்லாரோட பொசிஷனும் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின் என்னன்னு பார்க்குறோம். கொஷின் என்னப்பா, ஹவு many people sit between ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் கவுண்டோட லெஃப்ட் ஆஃப் ஏ, அதாவது ஏக்கு லெஃப்ட் சைட்னா இந்த டைரெக்ஷனில். அப்போ 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, வெரி ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபைட்டர்ஸ் நெக்ஸ்ட் இந்த 7th கொஷின் பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ என்ன லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபைட்டர்ஸ். அதாவது இந்த ஆறு பாருங்கள் கடைசியாக போயிருக்கு, இந்த மாதிரி எல் கடைசியாக போயிருக்கு. அப்போது ஃபஸ்ட் லெட்டர் வந்து கடைசியாக போகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த மாதிரி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஐ வந்து கடைசியாக வந்திருக்கு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு சியோட பொசிஷன் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போது அதேமாதிரி ஈயோட பொசிஷனும் சேமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கடைசியாக இருந்து செகண்டுக்கு வந்திருக்கு. அதேமாரி இங்கே எம்மு பாருங்கள் செகண்டில் வந்திருக்கு. ஓகே ஃபைட்டர்ஸ், இந்த கொஷின் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது, ஏ பாருங்கள், ஏ ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. அதேமாரி டி ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வர லாஜிக் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம செகண்டுக்கும் தேர்டுக்கும் என்ன லாஜிக் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போமா. ஓகே, ஏ வந்து பாருங்கள் தேர்டு போயிருக்கா, அப்போ டி வந்து தேர்டு போனோம், போயிருக்கு. சூப்பர். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கே எடுத்துப்போமா. கே வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. அப்போது எம் வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கா, வந்திருக்கு. ஃபைட்டர்ஸ் கன்ஃபார்ம் ஃபைட்டர்ஸ். இங்கே பாருங்கள் ஏ வந்து ஃபஸ்ட்டில் வரணும், இங்கே ஏ ஃபஸ்ட்லேயே வரல, அதனால் செகண்ட் ஆப்ஷன் தப்பு தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போயோ கரெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஓகேவா, நான் சாட்டிஸ்ஃபைடு வித் தீஸ் கண்டிஷன்ஸ். நீங்கள் வேறு ஆப்ஷன் செக் பண்ணலாம், செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ்
லாஜிக் கொஷின். நெக்ஸ்ட் போயிடலாமா? இந்த கொஷின் பாருங்கள் ஃபிட்டஸ், லாகிசம் கொஷின். ஆல் கேபேஜ் இஸ் அ பீஸ். ஓகேங்களா? ஸோ கேபேஜ் பீஸு. நெக்ஸ்ட்டு நோ பீஸ் இஸ் அ ப்ரொக்கோலி. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் போட்டாச்சு. இப்போது கன்க்ளூஷன் வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், நோ ப்ரொக்கோலி ஆர் கேபேஜ்னு சொல்கிறாங்க. நோ ப்ரொக்கோலி கேபேஜ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ஸு எல்லா கேபேஜுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பீஸுக்குள்ளே தான் இருக்குது. நோ பீஸ் இஸ் ப்ரொக்கோலின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நோ ப்ரொக்கோலி கேபேஜ் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்க்கலாமா? ஸோ சம் ப்ரொக்கோலிஸ் ஆர் கேபேஜ்னு சொல்கிறாங்க. சம் ப்ரொக்கோலிஸ் வந்து கேபேஜ் எப்படி வரும் ஃபைட்டர்ஸ்? வரதுக்கு சான்சஸே இல்லை. சின்ஸு கேபேஜே வந்து பார்த்தீங்கன்னா பீஸுக்குள்ளே இருக்கிறதுனால, நோ பீஸஸ் ப்ரொக்கோலின்னு சொல்கிறதுனால, அதுக்குள்ளே இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் செகண்ட் கன்க்ளூஷன் வந்து தப்பு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ. எங்கே இருக்குது ஃபைட்டர்ஸ்? ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். திஸ் கொஷின் இஸ் வெரி ஈஸி. ஸோ கேல் வந்து பார்த்தீங்கன்னா 7513, FLEA வந்து பார்த்தீங்கன்னா 5197. எஃப்க்கு என்னன்னு கேட்குறாங்க, சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்கள், LEA இதுலேயும் ALE மூணுமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 3 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கணும். 7 ரிப்பீட் ஆகிருக்கு. தென்னு 5 ரிப்பீட்டு, 1 ரிப்பீட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் எஃப் எதில் இருக்குன்னு பாருங்கள். எஃப் வந்து இதில் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்குது 9 மட்டும்தான். ஸோ இப்போ 9 தான் கரெக்டான ஆன்சர். 9 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் லாஜிக் கொஷின். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபைட்டர்ஸ். இந்தமாரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ், லாஸ்ட் கொஷின். இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஓகே, if 3 is added to the first digit of every number. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிப்போம். அப்போது 324 கூட ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் 3 ஆட் பண்ணால் என்ன ஒரு ஃபைட்டர்ஸ்? 624. ஓகேங்களா? ஸோ அப்போ இதே மாதிரி எல்லா நம்பருக்கும் ஆட் பண்ணுறோம். அப்போ செகண்ட் நம்பருக்கு பாருங்கள், செகண்ட் நம்பருக்கும் ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணால் 829. நெக்ஸ்ட்டு என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 943. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 436. நெக்ஸ்ட்டு 741. ஓகேங்களா? அவங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டோம். தென் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் பி த ஃபஸ்ட் டிஜிட் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை த செகண்ட் டிஜிட். அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து செகண்ட் டிஜிட்டால் டிவைட் ஆகுமா? அப்படி டிவைட் ஆகிற மாதிரி எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 6/2 பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகுது. அப்போது இது ஒன்று கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8/2 டிவைட் ஆகுது. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 9/4 டிவைட் ஆகாது. அதனால் இது தப்பு. இங்கே பாருங்கள் 4/3, இதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு 7/4, இதுவும் தப்பு. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு நம்பரும் செகண்ட் நம்பரும் மட்டும்தான் இந்த லாஜிக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி பார்க்கும்போது ஸோ நம்ம 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் என்ன சொல்கிறது, நம்பர் ரிலேட்டட் கொஷின். ஓகேங்களா? வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். ஸோ 10 இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், 10 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் வித்தின் அ ஸ்டிப்புலேட்டட் டைம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருக்கேன். நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொண்டு வரது முக்கியம் இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக போடுறீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்காண்டி நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸை ரெகுலராக பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணிங்கன்னா ஸ்பீடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ப்ராக்டிஸே பண்ணலான்னா ஸ்பீடு வராது. ஓகேங்களா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஸ்பீடு தான் ஃபைட்டர்ஸ். ஈவன் நீங்கள் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரயில்வேஸ் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ஸ்பீடு தான். ஈவன் செக்ஷனல் டைம்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். பாருங்கள், அந்த 15 நிமிஷத்தில் அந்த 25 கொஷின் போடணுன்னா எப்படி போடுவீங்க? ஸோ ஸ்பீடு இருந்தால் மட்டும் தான் போட முடியும், இல்லைனா போடவே முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இவ்வளோ தான். ஸோ 10 கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.